ஜெனி, நாளைக்கு காலையில வந்து உன்னை பாக்குறேன். உனக்கு ஒரு தெரியுமா அனுஷ்கா, இவ அல்பாயுஸ்ல போயிடுவான்னு நினைச்சேன். திரும்பி வந்துட்டா. அந்த ரவுடி குத்தும் போதே இவ ஸ்பாட்லயே செத்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கேயாவது பொட்டுன்னு போவான்னு நினைச்சேன். இப்படி முழுசா வந்து நிக்கிறா. அந்த ரவுடி குத்தும் போதே இவ ஸ்பாட்லயே செத்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இழுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டுட்டாங்க. அங்கேயாவது பொட்டுன்னு போவான்னு நினைச்சேன். இப்படி முழுசா வந்து நிக்கிறா. ஐயோ, அந்த முருகன் கிட்ட வேற இவ செத்துட்டா மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். கஷ்டப்பட்டு உங்க ஹஸ்பண்ட் ஏன் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீங்க அவரு கூட அவரு வீட்ல சேர்ந்து வாழறதுக்காக தான். இப்போ நீங்க என்கிட்ட தோத்து தான் போயிருக்கீங்க. என்ன பாக்குறீங்க? புரியலையா? நீங்க இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு மகாராணியா இருந்தீங்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியில இருந்து நீங்களே இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக ஆசைப்பட்டுட்டீங்க. இனிமே இந்த மகாராணியோட ஆட்டத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ணி, இது உங்க போட்டோ தானே? ஆமா. இனிமே இது எங்க ரூமுக்கு தேவையில்லை.
இந்தோ நீ சொன்னபடி செஞ்சிட்டல்ல? இந்தோ செஞ்சிட்டல்ல? நீ சொன்னபடி செஞ்சிட்டல்ல? எனக்கு சொத்து பத்து எதுவுமே வேணாம். இந்த வீட்டை விட்டு நானே வெளியில போறேன்னு என் வாயாலேயே என்ன சொல்ல வச்சுட்டல்ல? என் வாயாலேயே என்னை இந்த மாதிரி சொல்ல வச்சுட்டல்ல? எறும்பு மாதிரி இருக்காளேன்னு என் கால்ல போட்டு மிதிக்கணும்னு பார்த்தா காதுக்குள்ள நுழைஞ்சு கொடைறாளே. எந்த புயல் அடிச்சாலும் அசைக்க முடியாத நான் கட்டி வச்ச இந்த கோட்டைய ஒத்த ஒத்த செங்கலா உருவ பாக்குறாள. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏண்டி கோடீஸ்வரி? அப்படின்னா என் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அப்போ கோடீஸ்வரி அவளுக்கு அடிமையா போகணும். இல்ல இல்ல, செத்து போகணும். அடிமையா போறதை விட செத்து போகணும். செத்து போகணும். கோடீஸ்வரி, என்ன பெட்டி எல்லாம்? என்ன பெட்டி? இல்ல, நம்ம வீட்டுக்கு போறதுக்காக பெட்டி எல்லாம் எடுத்து. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நீ எவன் மேலையாவது கார் ஏத்தி கொள்ளுவ, அவ உன்னை வெளியில கொண்டு வந்துட்டு அந்த சிறுக்கி என்ன பார்த்து எகத்தாளமா சிரிக்கிறா. நீ என்னடானா ஒன்னாலதான் நான் வெளியில வந்தேன்னு ஏன் முன்னாடியே கண்களையும் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க. ஐயோ கோடீஸ்வரி, மாப்பிள்ளை என்னடி பண்ற? இந்த மாதிரி ஒரு மருமகள் எல்லா வீட்லயும் இருந்தா அந்த குடும்பமே கோவில் தான். பேச்சை ஏன் நிறுத்திட்ட? சொல்ல வந்ததை சொல்லி முடி. சொல்லு. என்ன இது கையில கத்தி? காய் நறுக்கிட்டு இருந்த. இந்த கத்தியாலே கழுத்தை வெட்டு. ஏய் வேணாண்டி. நறுக்கு. சரி வேணாண்டி. விடு. சொன்னா கேளு. வேணாம் விடு. ஏன் கத்தியை கீழே போட்ட? ஐயோ கோடீஸ்வரி, ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அன்னைக்கு நீ நடந்துட்ட விதத்தை பார்த்து நீ திருந்துட்ட. இனிமே இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு. ஐயோ வேண்டாம் கோடீஸ்வரி, சொல்ல கேளுமா. வேண்டாம் கோடீஸ்வரி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்போ திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. நீ திருந்திட்டே. அப்புறம் அப்புறம் அப்புறம்
ஆ? இந்த குடும்பத்துல நல்லபடியா நடக்கும்னு ஓ நான் ஓட்டாண்டியா இந்த வீட்டை விட்டு வெளில போயிடணும், அப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறியா? அப்படிதானே? இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. நீ பேசல, நீ பேசல. அவ உன்னை தூண்டி விட்டு பேச வைக்கிறா. எல்லாரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு என்ன ஒத்த ஆளா நிக்க வச்சுட்டீங்கல்ல. என்ன நடக்குதுங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? நீயே தாண்டி எனக்கு டாக்குமெண்ட் கொடுத்து நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா ஓடி தெருவுல அண்ணக்காடி அலடின்னு விட்டுருவியா? இல்லடி, நானவ சொன்னேன். அவதான் அவ என்ன சொல்ல வச்சா? எதுக்கு? எதுக்கு? நான் எதுக்கு ஆசைப்பட்டேனோ அதுக்கு ஏன் கையாலே நான் எதுக்கு ஆசைப்பட்டேனோ அதுக்கு என்னையே சமாதி கட்ட வச்சுட்டா. அவளை திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு நானா இதுக்கு ஆசைப்பட்டேன்? சொல்லு, நானா இதுக்கு ஆசைப்பட்டேன்? என் வாய் மூடிட்டு நானா ஆசைப்பட்டேன்? சொல்லு, உன்னைதான் கேட்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். கயிறு நினைச்சு அவளை நான் மிதிச்சிட்டேன். அவ பாம்பு மாதிரி படை எடுத்து நிக்கிற என் முன்னாடி. இனிமே இந்த வீட்டுல அவ ஆடுவா, நான் அவளுக்கு மத்தள வாசிக்கணும். அவ என்னைய தூக்கி போடுவா, நாய் மாதிரி நிக்கணுமா அவ முன்னாடி? அவ காரி துப்புவா, நான் அத கையேந்தி வாங்கணுமா?
டாக்டர், லக்ஷ்மிக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இப்ப அவங்க குணமாயிட்டாங்க. இல்ல டாக்டர், வாந்தி வயிற்று வலின்னு வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொன்னீங்கல்ல, அதான். எந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணாலும் சேஃப்டிக்கு சில விஷயங்களை சொல்லத்தான் செய்வோம். அந்த மாதிரி தான் இதுவும். இல்ல டாக்டர், எனக்கும் லக்ஷ்மிக்கும் கொஞ்ச நாள் கல்யாணம் நடக்க போகுது. அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? வேணும்னா கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம். இப்ப அவங்களுக்கு நடந்தது சின்ன ஆபரேஷன் தான். இன்னும் 2 வாரத்துல அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு தேவை உங்களோட அன்பும் ஆதரவும் தான். நாங்க கொடுக்குற மருந்து மாத்திரையை விட நீங்க அவங்க மேல காட்டுற அக்கறை தான் அவங்கள சீக்கிரமா குணமாக்கும். தைரியமா இருங்க. சரி டாக்டர். இட்ஸ் ஓகே. வரேன். எனக்காக பிறந்தவ லக்ஷ்மி. அவளை நான் சந்தோஷப்படுத்தாம வேற யார் சந்தோஷப்படுத்துவா? அவளுக்கு குணமாகிற வரைக்கும் தோட்டம், வயலு, கயர் ஃபேக்டரி இங்கெல்லாம் போகாம வீட்லயே அவ பக்கத்திலே இருந்து அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். லக்ஷ்மி, இன்னும் என்ன பெட்லயே படுத்திருக்க? டாக்டர் சொன்ன மாதிரி அப்பப்போ எழுந்து நடக்கணும். முதல்ல எந்திரி. நடந்தா கொஞ்சம் வயிறு வலிக்குது, அதான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ எழுந்து என் தோலை புடிச்சு நட. எதுவும் ஆகாது. சரியா? சரிங்க, ஒரு நிமிஷம். மெதுவா. ஏய், பாத்து. ஹே, டாக்டர் என்ன சொன்னாரு? உன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்க சொன்னாருல்ல? இப்போ உனக்கு எதுவுமே ஆகல. சின்ன காயம்தான், அதுவும் சீக்கிரமா ஆறிடும். நட நட, மெதுவா நட. நட. அப்படிதான் அப்படிதான், அவ்வளவுதான். மெதுவா, அவ்வளவுதான். மெதுவா மெதுவா. என்னது? வலிக்குது. அதுக்குதான் நான் இருக்கேன். சில பேர் பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குறதா சொல்றாங்கல்ல, அத நான் செஞ்சே காட்டிட்டேன். இப்படி புடிச்சேன் பாத்தியா? ஏய், இரு புடிச்சுக்கோ. இல்ல வலிக்கல, இப்ப வலிக்கல. வலிக்கல இல்ல. இப்போ ஒரே ஒரு தடவை உன்னை மெதுவா கட்டி பிடிச்சி. வயிறுங்க. மறந்தே போயிட்டேன். உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இரு மெதுவா உட்கார். நான் இப்பவே நம்ம ஊர் கோயிலுக்கு போய் நீ குணமாயிட்டா 108 தடவை கோயிலை சுத்தி வரதா வேண்டிக்கிட்டு வரேன். சரியா? போயிட்டு வரேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? பத்ரம். நான் வெற்றியை எந்த அளவுக்கு லவ் பண்றேனோ அதை விட 1000 மடங்கு வெற்றி என்ன லவ் பண்றாரு. இப்படிப்பட்ட அன்பும் அரவணைப்பும் கிடைக்க நான் எத்தனை தடவை வேணாலும் கத்தி குத்து வாங்கலாம். ஆமா, எத்தனை நாளா நீ மத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருந்த, இப்ப உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். சரி, உன்னையும் முழுசா நம்புற வெற்றி கிட்ட எப்போ உன்னோட பழைய லவ் பத்தி சொல்ல போற? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உனக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சு, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? அறிவாளி, நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் நல்லா இருக்கணும் தான் போன தடவை நீ வெற்றி கிட்ட எதுவுமே சொல்லாதன்னு சொன்னேன். அதையும் மீறி நான் வெற்றி கிட்ட சக்தி லவ் பண்ணதை பத்தி சொன்னேன். கடைசியா என்ன நடந்துச்சு? சக்திய மாமா அடிச்சு சக்தி சாகர நிலைமைக்கு வந்துட்டாருல. அது கனவு. அந்த கனவு நிஜமாயிடக்கூடாதுல்ல. இங்க பாரு, ஒருவேளை நான் கண்ட கனவு மாதிரியே நடந்துருச்சுன்னா
மறுபடியும் நான் அனாதை ஆயிடுவேன்.